நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வழியாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் கடவுளுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவி இறங்கின மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினது. அவன் கீலியாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து கீலியாத்திலிருந்து மிஸ்பாவுக்கு வந்து அங்கே அம்மோனியருக்கு எதிராக போனான். அந்த சமயத்தில் எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, அம்மோனியரையும் என் கையிலே ஒப்புக் கொடுப்பீரானால் நான் அம்மோனியரிடத்தில் ஜெயம் பெற்று திரும்பி வரும்போது என் வீட்டு வாசல் படியிலே எனக்கு எதிர்கொண்டு வருகிற யாரோ அந்த ஆளை கர்த்தருக்குரிய ஆள் என்று தகனபடி. அன்பான இறை மக்களே, கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவன் உயிர் பெறுகிறான். உயிர் பெறுவது மாத்திரமல்ல, ஆற்றல் பெறுகிறான். கிதியோனை பார்க்கும்போது கிதியோனுடைய வாழ்வில் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு இச்சையில் விழுந்து போன ஒரு மனிதன். பிறகு கடவுளிடத்தில் மன்றாடுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளாக இறங்கி அவன் ஒரு தாடையினாலே 1000 பேரை கொன்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமாக இங்கே எப்தாவும் கீலியாத்தின் பிள்ளைகளுமாகிய இவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். இறங்கும் பொழுது அவர்கள் செய்த அற்புதம் என்ன? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் யார் மீது இறங்குகிறாரோ அவர்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறார்கள், தரிசனங்கள் வழங்குகிறார்கள், எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களை பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நாம் இந்த தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலோ ஆவியானவர் இல்லை. ஆதியிலே ஆதாம் ஏவாளை மண்ணிலே படைத்து மூச்சுக்காற்றை எபிரேய பதத்தில் வழங்கக்கூடிய ஆவி என்ற மூச்சுக்காற்றை ஊதினவுடனே அந்த ஆதாம் உயிர் வருகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவியிலே செத்துப்போன மக்களாக, மரித்துப்போன மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகில் நடக்கிற பல்வேறு விதமான அநீதிகளையும் வன்முறைகளையும் அத்துமீறல்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் நியாயக்கேடுகளையும் கீழ்ப்படியாமையும் நாம் கண்டு அவற்றை எதிர்த்து குரல் கொடுத்து அவற்றை மாற்றுவதற்கு நம்மாலான முயற்சியை செய்யாதவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவி நம்மிடத்திலே இல்லை. இன்றைக்கு உலகத்திலே காணாமல் போன குழந்தைகள் நாள் என்று சொல்லி கூறப்படுகிறது. நியூயார்க் நகரிலே 6வது வயதிலே ஏதேன் பாட்ஸ் என்பவர் 1979ஆம் ஆண்டு காணாமல் போனதை போன்று 83 ரொனால்ட் ரோகன் மே 5ஆம் நாளை காணாமல் போன குழந்தைகளாக நிறுவினார். இந்த குழந்தைகளுக்கென்றும் குழந்தைகளுடைய சுரண்டலுக்கென்றும் பன்னாட்டு மையம் ICMEC இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் சில்ட்ரன் அமெரிக்காவில் காணாமல் போன மற்றும் சுரண்டலுக்குள்ளான குழந்தைகளின் மையம் கூட்டு பங்களிப்பாக 1998ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. காணாமல் போன குழந்தைகளுக்கென்று உலக அமைப்பு GMCN குளோபல் மிஸ்ஸிங் சில்ட்ரன் நெட்வொர்க் என்று
காணாமல் போன குழந்தைகளின் தகவல்கள். இன்றைக்கு இந்த காணாமல் போன குழந்தைகளை பற்றி அவர்களை குறித்த ஒளிப்படங்கள் தகவல்கள் எல்லாம் வந்தாலும் கூட இன்றைக்கு அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அநீதியான காரியங்களை நிறுத்துவதற்கு, எதிர்ப்பதற்கு, அதை சரி செய்வதற்கு நம்மை ஆண்டவர் ஆவியினால் நிரப்பும்படி அழைக்கிறார். இன்றைக்கு நாம் ஆவியில் நிறைந்த மனிதன் என்று சொன்னால் உண்மையாகவே நீதிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறவர்களாக இருப்போம், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளை அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் தொடங்குவோம். எப்தாம் மீதும் கீலேயாத்தின் மீதும் ஆவி வந்தபோது அவன் அம்மோனியரை முறியடித்து எதிர்கொண்டு போய் அவர் தனக்கு எதிராக ஒருவனை கர்த்தருக்கு தகனபலியாக கொடுப்பேன் என்று சொன்ன அந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி இன்றைக்கு நாமும் நம்முடைய வழிகளிலே, பாதைகளிலே, சிந்தைகளிலே கர்த்தரை நோக்கி பயணிப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல ஈவுகளை, நல்ல வழிகளை அவருடைய அபிஷேகத்தின் வழியாக கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமாக நீ பாராட்டின கிருபைகளை, நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் வாழ்விலே, எங்கள் உள்ளங்களில், இல்லங்களில், பிள்ளைகளிடத்தில் ஆவியானவர் இறங்கி உயிர் பெற்றவர்களாக மரித்து போன எங்கள் வாழ்க்கை